Hi students, this is A. Sain Mukhtar. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த லாஸ்ட் லெசன். ஓகேவா? இந்த லாஸ்ட் லெசன் இது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இதில் இருக்கிற சில இம்பார்ட்டண்டான எம்சிக்யூ வித் ஆன்சர் டிஸ்கஷனோட பார்க்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ரைஸ் ஆஃப் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஹானர்ஸ் வெல்கம் எப்போவுமே வெல்கம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஷேர் பண்ணால் ரொம்ப நாலேஜ் ஷேரிங்காக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலேஸ் நவ் யூ கேன் ஃபர்தர் கோ டு வீடியோ. ஃபஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ்-ப்ரூஷியன் வார். ஃப்ரான்ஸ் வாஸ் ரூல்டு பை Bismarck. Correct. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். Prussia then consists of what are now the nation of Germany, Poland and parts of Austria. இதுவும் கரெக்ட் தான். The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine and fell into the hands of Prussians. So இதுவும் கரெக்ட் தான். So the oppressors not only wanted territory but dominated all over the language and culture of with ஜெர்மன். ஃப்ரெஞ்ச் கிடையாது, ஜெர்மனால் டாமினேட் பண்ண நினச்சிருக்காங்க. ஜஸ்ட் டு டேக் அவே, அவங்களோட ஐடென்டிட்டியை அழிச்சிட்டு ஜெர்மனை இன்ஹிபிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ரெஞ்ச் வராது, ஜெர்மன் தான் வரும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அதான் ராங் ஸ்டேட்மெண்ட். இது உங்களோட லெசன் ஸ்டார்டிங்கில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் கொஷின் கேட்டிருக்காங்க. திஸ் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ்-ப்ரூஷியன் வார். ஃப்ரான்ஸ் வாஸ் ரூல்ட் பை பீஸ்மார்க். ப்ரூஷியா தென் கன்சிஸ்ட் ஆஃப் நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ இதில் இருந்தால் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆப்பரேஷன் நாட் ஒன்லி வாண்டட் பட் டாமினேட்டட் ஓவர் த லாங்குவேஜ் கல்ச்சர் ஆஃப் ஜெர்மன்ஸ். ஜெர்மன் கல்ச்சரை இன்ஹிபிட் பண்ணணும். ஸோ அதுதான் அவங்களோட எய்மாக இருந்துச்சு. புரிஞ்சுதா? நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஸோ நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்த மாதிரி தான் எப்போவுமே இந்த யார் அந்த கோட்ஸ் பேசினாங்க, அதை யார் ரிசீவ் பண்ணாங்கன்னு சொல்கிறது ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். இங்கே டோன்ட் கோ ஸோ ஃபாஸ்ட் பப், யூ வில் கெட் டு யுவர் ஸ்கூல் இன் பிளென்டி ஆஃப் டைம். ஸோ இவங்க ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்மக்கிட்ட இருக்க கேரக்டர்ஸ் பாருங்கள். லிட்டில் ஹேண்ட்ஸ் தான் அந்த ஸ்டோரி பூராவே வருவார். இனிஷியலாக அவர் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கே பயப்படுவார். ஸோ அதனால் ரொம்ப ஹரிபரியில் போகிறப்ப அந்த வழியில் பிளாக் ஸ்மித் தான் இதை சொல்லியிருப்பார். அந்த ஃபாஸ்ட்டாக போக தான் உங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு நிறையா டைம் இருக்குது. ஸோ ஆன்சர் பிளாக் ஸ்மித், ஆப்ஷன் சி. எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஆஸ் ஐ ஹரிட் பை ஃபாஸ்ட் ஆஸ் கோ டு, இங்கே பாருங்கள், ஆஸ் ஐ சொல்கிறது இதை லிட்டில் ஃப்ரான்ஸை இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த ஐ லெசன் ஃபுல்லாகவே வரும், அதை லிட்டில் ஃப்ரான்ஸை இண்டிகேட் பண்ணுற ஒரு லெட்டர். அதே மாதிரி கோ டு பிளாக் ஸ்மித் வாட்சர் ஹூ வாஸ் த வித் ஹிஸ் அப்ரெண்டிஸ் ரீடிங் சுபுல கால் ஆஃப்டர் மீ டோன்ட் கோ ஃபாஸ்ட் பட் யூ வில் கோ டு யுவர் ஸ்கூல் இன் பிளென்டி. இந்த கோட் சொன்னது பிளாக் ஸ்மித். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன். வாட் கேன் பி த மேட்டர் ஆஃப் நவ். இப்போ என்ன பிரச்சனை இருக்க போதோ, ஸோ இந்த மீனிங்கில் தான் இருக்குது. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா லிட்டில் ஃப்ரான்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், அவர் அந்த ஸ்கூலுக்கு கிளம்ப போகிற அந்த டைமில் டவுன் ஹால் வழியாக போவார். அப்போ ஒரு பெரிய க்ரௌடே அங்கே புல்லட்டின் போர்டு பார்த்துட்டு இருக்கும். அப்போ கடந்த 2 வருஷமாக பார்த்தா அங்கே இருக்கிற எந்த நியூஸுமே சொல்கிற அளவுக்கு நல்ல நியூஸாக இல்லை. நிறைய பேட்டில் லாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் நிறையா அவங்க அட்டூழியங்கள் பண்ணுறது. ஸோ அப்போ அந்த ஆத்தர் மீன்ஸ் அந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ, இந்த புல்லட்டின் போர்ட் பார்த்து இத்தனை க்ரௌட் இருக்கே, ஸோ இப்போ என்ன புது பிரச்சனை இருக்க போதோ, என்ன மேட்டராக இருக்க போதோ சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ ஆன்சர் லிட்டில் ஃப்ரான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த லிட்டில் ஃப்ரான்ஸ் லிட்டில் பாய் ஃப்ரான்ஸ் ஃபிகர்ட் அவுட் there was a crowd of people figure out in எங்க ஃபிகர் பண்ணியிருக்க, டவுன் ஹாலா, ஸ்கூலா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் புல்லட்டின் போர்டா, இன் ஹிஸ் கிளாஸ் ரூமா. ஆன்சர் ஆப்ஷன் சி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் புல்லட்டின் போர்டு.
ஸோ நம்ம முன்னாடி கொஷின் பார்த்த மாதிரி தான் டவுன் ஹால் போகிற வழியில் ஒரு க்ரௌடு வந்து எங்கே நின்றுருக்காங்க, புல்லட்டின் போர்டுனா அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மாதிரி. அந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போடணுன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி போட்டுட்டு தான், தட் மீன்ஸ் வந்து ஒரு பெரிய ஆடு மாதிரி பேப்பர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் தான் எல்லாருக்குமே அந்த நியூஸ் நடக்கிறது. இப்போ வந்து எல்லாமே சோஷியல் மீடியா ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறது, இந்த கிராமத்துலலாம் ட்ரம்ஸ் அடித்து சொல்லுவாங்க. சில வெளிநாட்டிலலாம் பாரு புல்லட்டின் போர்டாக இருக்கும், அதை ஃப்ளாஷ் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த நியூஸ் தெரியும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். லிட்டில் ஹேமல் ஹேட் டு ஓப்பன் த கிளாஸ் டோர் அண்ட் டேஷ். ஸோ அவள் வந்து கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணணும். ஸோ அவள் அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெரி எக்ஸைட்டட் டு அட்டெண்ட் ஹிஸ் கிளாஸ் பிகாஸ் இட் வாஸ் ஹிஸ் லாஸ்ட் லெசன் ஆன் ஃப்ரெஞ்ச். இல்லைனா the first to enter his class to learn about participles, very frightened to attend his class due to strictness of his mentor M. Hamel. இல்லைனா the late student need to go in before everybody. ஸோ இது 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதுக்கு ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யூ நீட் டு ஃபைண்ட் த ஆன்சர் அண்ட் பிரைன் ஸ்டார்ம் இட். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த பேர்ட்ஸ் வர் சர்ப்பிங்னா சவுண்ட், ஒரு குட்டி சவுண்ட் போடுவோம்ல, அதை எங்கே வந்து பேர்ட் சர்ப்பிங் ஆகுன்றது எட்ஜ் ஆஃப் வுட்ஸ். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ ஐ ஸ்டார்டட் அ ஸ்கூல் வெரி லேட் மார்னிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எம்ஸ்க்கு ஹேவுட் கொஷின் ஆன்சர் பாட்டு ஐ டிட் நாட் நோ ஃபார் ஃபர்ஸ்ட் அபவுட் தெம். ஸோ இப்போ நான் கிளாஸுக்கு போனாலே முதல்ல எம் ஹேமல் டீச்சரை கேட்பார், எங்க பற்றி பார்ட்டிசிபிள்ஸ் பற்றின கொஷின்ஸ் கேட்பார். ஸோ ஹீ டோன்ட் நோ வாட் டு சே அபவுட் இட். ஹீ அப்சல்யூட்லி ஹீ டோன்ட் நோ. அதுதான் அவரோட மெயின் தாட் ப்ராசஸாக இருந்திருக்கு. அந்த நாள் வந்து ரொம்ப வார்மாக இருந்துச்சு. அந்த டைமில் பேர்ட்ஸ் வந்து நிறைய சர்ப் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எங்கன்னா வந்து எட்ஜ் ஆஃப் த ஊட்ஸ் எல்லாம் சர்ப்பிங் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அண்ட் ஓப்பன் ஃபீல்டில் ப்ரூஷன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ட்ரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அக்கார்டிங் டு த லாஸ்ட் லெசன் எம் ஹேமல் இஸ் ரீப்ளேஸ்ட் பை நியூ மாஸ்டர். எப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, தட் மீன்ஸ் அக்கார்டிங் டு லாஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் எம் ஹேமல் சொல்கிறவர் புது மாஸ்டர் ரீப்ளேஸ் பண்ண ஓகேவா? அது ஏன் அக்கார்டிங் டு த லாஸ்ட் லெசன், இந்த இது நான் நல்லா இம்பார்ட்டன்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஷின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். லாஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் எம் ஹேமல் இஸ் ரீப்ளேஸ் பை நியூ மாஸ்டர். ஏன் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னா ஆஸ் பர் த ஆர்டர் ஆஃப் பெர்லின். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள். while I was wandering in all, M. Hamel mounted his chair and my children, this is the last shall I give. The order has come from Berlin to teach only the German and France and Lorraine. So the new master come tomorrow. ஸோ இந்த விஷயம் நடந்ததுனால தான் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆர்டர் பெர்லினில் வந்ததுனால தான் அந்த நியூ மாஸ்டர் வர போகிறாரு. கொஷினில் அவங்க டைம் மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தா ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் நம்ம பார்த்துடலாம். ஆனால் டைம் மென்ஷன் பண்ணி கேட்கல, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்டர் வச்சு கேட்டிருக்காங்க. என்னன்னா வந்து எம் ஹேமல் ரீப்ளேஸ் பை நியூ மாஸ்டர். ஏன் ரீப்ளேஸ் ஆகிறாங்க, நான் வந்து ஃப்ரெஞ்சுக்கு பதில் ஜெர்மன் தான் அங்கே கற்றுக்க வைக்கணும். ஸோ அதுதான் ரூலு. ஸோ அந்த ஆர்டர்னால ரீப்ளேஸ் ஆகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். சார் மீன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சார் மீன்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரிவர் இன் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஜெர்மனி. ஆப்ஷன் இஸ் ஏ. ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களோட க்ளாசரியிலே இருக்கும். ரேப்பிங்னா என்ன, ஸ்ட்ரைக்கிங் வித் சீரியஸ் ரேப்பிட் ஆடிபிள் ப்ளோஸ். தம்புனா a book which has been read often and bearing with marks of frequent learning. ஸோ சில டைம் இந்த புக்ஸ் நம்ம பார்ப்போம், ஏற்கனவே அதிகமாக யூஸ் பண்ண புக்ஸ் என்ன இருக்குன்னா அங்கங்கே அந்த ஃபிங்கரோட பிரிண்ட்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப கசங்கி இருக்கும். அதாவது தம்புடு. கிராங்கினா அதோட கிராமர் ஃபங்க்ஷன் பாருங்கள். adjective strange. சார்னா a river in north eastern France and western Germany. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். எம் ஹேமல் ஹேட் ஓவர் டேஷ் இன் த ஸ்கூல். எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு? ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின் இது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 40 years ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ். ஓகேவா? ஸோ புவர் மேனுன்னு இவங்க யாரை சொல்கிறாங்கன்னா எம் ஹேமலை சொல்கிறாங்க. சொல்கிறது லிட்டில் ஃப்ரான்ஸ் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வை த ஓல்ட் மேன் ஆஃப் வில்லேஜ் வாஸ் சிட்டிங் இன் த பேக் ஆஃப் த ரூம். எல்லாமே லிட்டில் ஃப்ரான்ஸ் சொன்னது தான். ஓகேவா? இட் வாஸ் தேர் ஃபார் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் இஸ் 40 years ஆஃப் சர்வீஸ்.
வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 40 வருஷம் ஸ்கூல் சர்வீஸ் பண்ணி அவர் ரிட்டையர்னா அவர் மாற போகிறாரு. ஒரு இடத்துல 40 இயர்ஸ் அவர் ஸ்டிக் ஆகி அவர் போகிறதுனால அவர் மனசு அங்கே ரொம்ப எமோஷ்னலாக இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். We have all a great deal to reproach ourselves with. We have all a great deal to reproach ourselves. நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது நம்மளே ரிப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ இது யார் சொல்கிறதுனா ஆன்சர் இஸ் எம் ஹேமல், ஆப்ஷன் பி. பாருங்க, I heard M. Hamel said to I won't scold you little friends, you must feel bad enough. See how every day we have to say bye, I have plenty, I will learn it tomorrow. நம்ம எப்போவுமே ஒரு மெத்தனமாக தான் இருப்போம். நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம். அண்ட் now என்ன ஆக போகுது, இப்போ நாளைக்கு படிக்க கூட நம்மளால முடியாது, ஏன்னா அந்த சூழ்நிலையே மாறப்போகுது. ஸோ she puts off, now those fellows we have right to say to you how it you pretend to be French man, but we have all a great deal to reproach ourselves சொல்லி லிட்டில் யார் சொல்கிறது, எம் ஹேமல் சொல்லியிருப்பார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளுக்கு ஒரு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது நம்மளை ரிப்ரோச் பண்ணுறதுக்கு சொல்ல வர்றாரு. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மை புக்ஸ் தட் ஹேட் சீம் சச் அ நியூசன்ஸ் அ வைல் எகோ ஸோ ஹெவி டு கேரி. இது என்னோடய புக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பாரமாக இருந்துச்சு. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த புக்கு பயங்கர ஹெவியாக இருக்குது. அதில் இருக்க கிராமரும் சரி, பை டேஷ் வேர் ஓல்டு ஃப்ரெண்ட் நவ் தட் ஐ குடன்ட் கிவ் அப். என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா என்னோட கிராமர் புக்கு ப்ளஸ் மை ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் வேர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நவ் தட் ஐ குடன்ட் கிவ் அப். ஓகேவா? அவர் இப்போ நம்மளோட ஆத்தர் ஃபீல் பண்ணுறாரு என்னென்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப அதை ஹெவியாக ஃபீல் பண்ணேன். கிராமர் புக்கையும் சரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் புக்கையும் சரி, ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப ஹெவியாக. ஆனால் இப்போ அவங்க என்னோட கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பிஃபோர் ட்ரைங் டு சே சம்திங் கம்ப்ளீட்லி எம் ஹேமல் குட் நாட் கோ what he actually addressed to crowd initially at that time, something choked him. கொஷின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ சொல்ல வரதுக்கு முன்னாடி ஹேமலால் சொல்ல முடியல. அந்த என்ன சொல்ல ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வந்தார், அந்த க்ரௌடுக்கு இனிஷியலாக என்ன சொல்ல வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று அவர் சொல்ல விடாமல் தடுக்குது. ஸோ என்ன சொல்ல வந்திருக்காரு, ஸ்கூல் இஸ் டிஸ்மஸ் யூ மே கோ கிடையவே கிடையாது. இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் அவர் ஸ்பீச்சே முடிச்சக்கப்புறம் சொல்கிற விஷயம் தான் அது. அப்போ ஏ வராது. பி வி வேலே ஃப்ரான்ஸ் தான் வாழ்க அப்படின்னு சொல்லுவார், அதுவும் கிடையாது. ஆப்ஷன் பியும் வருது. மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி ஐ அப்படின்னு சொல்லிடுவாரா, கிடையாது. இங்கே ஸ்ட்ரெஸ் பாருங்கள், ஆலாம் சொல்லியிருக்க மாட்டார். இது ஃபுல்லாக கரெக்டு தான், இது தப்பு. ஆப்ஷன் டி தான், மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி ஐ ஐ அப்படின்னு திக்குவாங்களோ. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இப்போ பாருங்கள், மை ஃப்ரெண்ட்ஸ் செட் ஹி I but something choked him. ஆமாம், ஏதோ சொல்ல வந்தார். He could not go on. He turned to the blackboard, took a piece of chalk piece bearing on and said Vivele France. He wrote as large as France. He stopped and leaned his wall against the wall without the word, made a gesture to us with his school is this இது கடைசியாக சொன்ன வேர்ட் கோட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். The France-Prussian war exists between option B 1870 to 71. ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ஃபோன்ஸ் டயோட் தான் இந்த இது எழுதினது. இவரோட லைஃப் பாருங்கள், 1840 1897 வரைக்கும். இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இந்த லாஸ்ட் லெசன் சொல்கிற இந்த ஸ்டோரி ஃப்ராங்கோ ப்ரூஷியன் வரப்போ தான் நடந்திருக்கும். ஸோ 1870 to 70 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? So the name the districts that fell into the hands to the Prussians during the France-Prussian war in the last lesson. Answer option C, Alsace and Lorraine. ஸோ நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைட்ஸில் பார்க்குறப்பே பார்த்துருக்கோம். This lesson is set in the days of France-Prussian war. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. ஸோ இங்கே ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் ரொம்ப 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 ஈஸி. ஆப்ஷன் சி, ஃப்ராங்கோ ப்ரூஷியன் வார். ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. த லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப்
France-Prussian War. ஸோ நம்ம இங்கே ஒரு மேட்ச் ஃபாலோயிங் ப்ரீவியஸ் இருக்கிற கொஷின்கள் கேட்டிருக்காங்க, நம்ம அதை மேட்ச் பண்ணலாம். நம்ம இதில் எல்லாமே மேட்ச் பண்ணணும் தேவையில்லை, அவசியமும் கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அதை மேட்ச் பண்ணிக்கலாம். எம் ஹேமல் சொல்கிறது யாருன்னா டீச்சர், ஃப்ரான்ஸ் வந்து ஸ்டூடெண்ட், ஹாசர் சொல்கிறது அந்த ஒரு ஓல்மன் உட்காந்துட்டு இருப்பார், வாட்சர் சொல்கிறது பிளாக் ஸ்மித். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2143. ஓகேவா? I thought he was making fun of me. Here I refers to little friend. இங்கே ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. I thought he was making fun of me. Here ஹியர்னா கோட்டில் I refers to little friends. அப்போ he refers to யார்? யாரை சொல்ல வராங்கன்னா பிளாக் ஸ்மித் தான் சொல்ல வராங்க. அவன் தான் இவரை ஃபன் பண்ண நினச்சிருப்பாரு. ஸோ த டைம் at which the trumpet of Prussians returning from the drill sounded and the France class window. France classோட விண்டோவில் ஃப்ரான்ஸ் பார்க்குறப்ப ப்ரூஷியன்ஸ் வந்து ட்ரில் பண்ணி ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் டைம் 12 o'clock. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், all at the once on the church clock struck 12, then the anglers at the same moment the trumpets of the Prussians returning from the drill sounded under our windows. அப்போ ப்ரூஷியன் ட்ரில் ரிட்டர்ன் பண்ணி வந்த டைம், அந்த டைமில் சர்ச் பெல் வந்து 12 நாக் ஆயிருக்கு. அந்த டைமில் தான் ப்ரூஷியன் ட்ரில்லேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளோட லிட்டில் ஃப்ரான்ஸ் வந்து கிளாஸ் விண்டோ மூலியமாக பார்க்குறான். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எல்லா கொஷின்ஸும் ஓரளவு கவர் பண்ணியிருப்போம். ஈஸியான கொஷின்ஸ் கவர் பண்ண, ஓரளவுக்கு கான்செப்டுவலான கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் என்ன ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அது மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் தயவு செஞ்சு க்ளோசரியை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸ்டோரியோட கேரக்டர்ஸ் அதோட ரிவால்வ்மெண்ட் படித்தாலே இங்கே 100% நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு ஒன் அண்ட் ஆல் ஹியர் ஹூ வாட்ச் மை வீடியோஸ் அண்ட் என்கரேஜ் மீ. தேங்க்யூ.